இந்த படத்தில் வரும் அனைத்து காட்சிகளும் நகைச்சுவைக்காக மட்டுமே சித்தரிக்கப்பட்டுள்ளன. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்குடன் அல்ல. இன்னும் நைட் அடிச்சு மொபைல் தெரியலையா? 8 மணி ஆச்சியா? காலங்காத்தால கல்யாணத்தை வச்சுட்டு இன்னும் என்ன தூக்கு மணி கிடக்கு தூக்கம். எல்லாரும் எந்திரிங்க. அவனை யாரு காலையில கல்யாணத்தை வைக்க சொன்னா? நைட்டு வைக்க சொல்ல வேண்டியதானே? என்னது நைட்டு கல்யாணமா? நைட்டு வேற ஒண்ணு வைப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நம்மள கூப்பிட மாட்டாங்க. வாங்க வேகமா போகலாம். கீழே கார் நிக்குது. எதுக்கியா கார் கீழே நிக்குது? மேல வர சொல்லுங்க. இந்த வீட்டு கதவுக்குள்ள நீ வந்ததே பெரிய விஷயம். கார் எப்படியா வரும்? வேகமா கிளம்புங்கய்யா. எல்லாரும் இறங்குங்க, மண்டபம் வந்துருச்சு. அப்படின்னா நாம அங்க போலையா? மண்டபமே இங்க வந்துருச்சா? அண்ணே அப்படின்னா வாங்க எல்லாரும் உள்ள போகலாம். யோ பிரபு இரிய, எல்லாரும் முதல்ல போகட்டும். அண்ணே ஏன் நம்ம போகலையா? நீ வாயா, நம்ம கொல்லப்புற வழியா போகலாம். அண்ணே ஏன் எது அவசரமா? அடச்சி வா, காரணத்தை அப்புறம் சொல்றேன். அண்ணே காரணத்தை இப்பவே சொல்லிடுங்க. நம்ம ஏன் வரவேற்பு அற வழியா போகல? அங்க ஒரு கண்டு இருக்கியா? யார் வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கோம், யாரு வரவேற்பான்னு உனக்கு தெரியாது? அட ஆமாண்ணே, அந்த பசங்க இது தெரியாம அங்க போயிட்டாங்களே. அங்க என்னதான் நடக்குமோ? தேவாடா எம்மச்சி வாழக்க பச்சே, வாங்கடா வாங்கடா, சூளக்கருப்பை பேரண்டா, சுத்தி சுத்தி அடிப்பேன்டா. வாங்க சார், நான் நல்லவன், என் மகன் வல்லவன், மெட்ராஸ்ல ஓடுன பஸ் பல்லவன், எல்லாருக்கும் வந்தனா எடுத்துங்க சார் சந்தனா. பேசாம நாமளும் கொல்லப்புறம் வழியாவே போயிருக்கலாம். அடே வாங்க வந்துட்டீங்களா? எல்லாரும் டிஃபன் சாப்பிட போலாமா? இன்னும் வந்து மாப்பிள்ள சிம்புவே பாக்கல. அவனை மெதுவா பாத்துக்கலாம்னே. அட இட்லி ஆறிடும் அப்படிங்கிற. சரிவா போகலாம். சொல்லுங்க என்ன வேணும்? என்னது என்ன வேணுமா? இது என்ன ஹோட்டலா? எல்லாத்தையும் கொண்டு வாடா. முதல்ல இலைய போடுடா. என்னப்பா ஒரு இலை போட்டு போற? என்ன பத்தி தெரியாது. 2 இலை போடுப்பா. ரத்த நீ என்ன இட்லிய ராவா தின்னுகிட்டு இருக்க? தக்காளி எலும்பு குழம்பு இல்ல, தக்காளி சட்னி தான் இருக்கு. தக்காளி அதையாவது ஊத்து திம்போம். கேசரி இருக்கா? கேசரி தீந்து போச்சு. முதல்ல எந்திரிச்சு போய் மந்திரத்தை சொல்லுங்க, மறந்துட போறீங்க ஐயரே. பாவி, கேசரி இல்லையா? இங்க வாயா, இங்க 2 இட்லி வை. நீ என்ன 2 இட்லி கேட்டதுக்கு இப்படி பொறிச்சிட்டு போறா? ஃபர்ஸ்ட் 2 இட்லினா பரவாயில்ல, நீ கேட்டது 17வது 2வது இட்லியா? வாயா கையை கழுவிட்டு வா. கையை கழுவிடுவா. அச்சச்சோ, இங்க யாரு ரசத்தை வச்சது? ரசத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சிட்டான். வேகமா கிளம்பி வாயா, முதல்ல போய் சிம்புவை பாப்போம். அண்ணே கேப்டன் அண்ணே, உங்களுக்கு வடை வச்சாங்களா என்ன? இல்லையே. நல்ல வேலை எனக்கு வைக்கல, அதான் கேட்டேன். எங்க அந்த சிம்பு பையில ஆளையே காணா? யோ அந்த இருக்காயா, கல்யாண பூரிப்புல இப்படி ஊதி போயிட்டான். எல்லாரும் வாங்கியா, பின்னால போய் ஒரே அடி அடிப்போம். என்னையே அடிச்சிங்க? அண்ணன் அந்த ரூம்குள்ள இருக்காரு பாருங்க, குரலரசன். நானு மன்னிச்சுக்கப்பா, திரும்பி நிக்க கூடாது. எவன்டி ஒன்ன பெத்தாம் 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 பெத்தாம், கையில கிடைச்சா செத்தான் 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 செத்தான். இது உங்க அப்பாவை பார்த்து நாங்க பாடணும், நீ பாடிட்டு இருக்க. அவன் யாரையா பொண்ணு கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிற. உனக்கு பொண்ணு யாருன்னு தெரியாது? எல்லாம் அந்த பொண்ணுதான். ஒரு வழியா கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டான்ல நம்மாலு. லஸ்ஸியா? என்னது லஸ்ஸியா? இனி இன்னும் சாப்பாட்டை விட்டு வெளியே வரலையா? அது ஜெஸ்ஸியா? டேய் தம்பி, இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? வந்துட்டேன்டா கரகரப்பு பிரியா. அண்ணே, உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருந்தப்போ நான் ஏன் ஜெஸ்ஸிய லவ் பண்ணேன்? ஏன்னா அதான உன்னோட மாடி வீட்டுல இருந்துச்சு. தூரமா போய் லவ் பண்ண சோம்பேறித்தனம். அந்த பொண்ணு ஜெஸ்ஸி, நீ லேசி. ஆமா, அது என்னடா எஸ்டிஆர்? அண்ணே எஸ்டிஆர்னா சிலம்பரசன் டி ராஜேந்தர், அதான் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி எழுதி போடுறா. நான் எம்டிஆர் குளோப் சாட் மாதிரி எஸ்டிஆர் ஏதாவது ரவா லட்டு செய்ய போறேன்னு நினைச்சேன். சிம்பு என்ன அது? விஜய் டிவில இருந்து ஆள் வந்திருக்காங்க. ஓ அதுவா? நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல போடுறதுக்காக என் மேரேஜ் வீடியோ எடுக்க வந்திருக்காங்க பாஸ். இந்த கல்யாணம் இங்கே இவ்வளவு போர் அடிக்குது, இது டிவில வேற போடுவாங்களா? அதை வேற தனியா பாக்கணுமா? இங்க பாருங்க, என்ன இப்படி பேசிட்டீங்க? விஜய் டிவி சூப்பர் டிவிமா, எல்லாம் நல்ல ப்ரோக்ராமா போடுவாங்க தெரியும்ல? ஆமா ஆமா, போன வாரம் கூட பார்த்தேன்ல, முல்லை பெரியாறு அணை பிரச்சனையையும் கூடங்குளம் பிரச்சனையையும் ஒரு நாள் முழுக்க போட்டு மக்களுக்கு புரிய வச்சாங்கல்ல. என்ன முட்டி? ஆமா கேப்டன், போன வாரம் அப்துல் கலாம் பேட்டி கூட பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க, கிண்டல் பண்ணாதீங்க, அது ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்யா. புதுசு புதுசா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? என்னத்தை யோசிச்சாருங்க? 7 வருஷத்துக்கு முன்னால போட்ட அதே ப்ரோக்ராம் சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 போயிட்டே இருக்கு. நல்லா யோசிக்கிறாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க நீயா நானா பார்த்ததே இல்லையா? ஓ பாத்துருக்கமே. இந்த விளம்பரத்துக்கு இடையில வந்து ஒரு குரூப் பேசிட்டு போவானுங்களே, அதானே? என்னமா விளம்பரம் இல்லாம ஏது ப்ரோக்ராம்? அதான காசே. அந்த காசை விளம்பரக்காரன் இருந்து மட்டும் வாங்கணும்டா. மீனாட்சி சரவணனை கணவனாக ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா? ஏற்றுக்கொள்ளலாம்னா ஏ அனுப்புங்க, இல்லன்னா பி அனுப்புங்க. இதுக்கு பாவம் மக்கள்கிட்ட இருந்து ஒவ்வொரு எஸ்எம்எஸ்க்கு 5 ரூபாய் புடுங்குறாங்களடா. அதை விட கேப்டன், ராத்திரி பூரா மூட நம்பிக்கை ஒழிக்கணும்னு பேசிட்டு காலையில ஜோசியக்காரன் ராசிகள்காரன் இவங்களோட ப்ரோக்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மீடியாவுக்கு இதுதான் அழகா. சரி விடுங்க, அதை பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு கடுப்பாக்கிட்டு. வாங்க நம்ம மண்டபத்துக்குள்ள போய் உட்காருவோம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே
கல்யாணத்துக்கு இந்த லைட் மியூசிக் எங்களுக்கு இந்த பாட்டை விட்டா வேற பாட்டே கிடைக்காது போல. யாராவது வேற ஆளு மைக்க வாங்கி பாடுங்க. டேய் அதான் நான் இருக்கேன்ல. டேய் சிம்பு, நான் ஒன்னளவு இல்லனா கூட ஓரளவு நல்லா பாடுவேன்டா. அச்சோ பாஸ், இவரை யார் மேலே ஏத்துனது? இவர் வாயில ஆர்கெஸ்ட்ரா வாசிப்பாரு. எனக்கு வேற ஒண்ணு இல்ல சார், என்ன கொண்டு போய் அப்படியே ஆப்பிரிக்கால விடுங்க. நீ அங்கிருந்தானே வந்து முதல்ல அந்த ஆளை இறக்கி விடுங்க. யோ தனுஷ், சும்மாவே உட்கார்ந்திருக்கீங்க, நீ போய் பாடிய. அவன் உன் கல்யாணத்துல வந்து பாடி இருக்க வேண்டிய பாட்டு நீ அவன் கல்யாணத்துல போய் பாடிக்கிட்டு இருக்கிய. முதல்ல கீழே வாங்கிய, மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து நின்னாச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் பாடிக்கலாம் வாங்க. டேங்கப்பா டேங்கப்பா, எவ்வளவு கூட்டம், எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு, 1 2. நீயும் வந்திருக்கியா? நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா. அச்சோ மாஸ்டர், மன்னிச்சுக்கங்க, மறந்துட்டேன் போ. அங்க எவன்டா கல்யாணத்துக்கு முன்னாலே மொய் எழுதுறது? யார் எழுதுறா? சும்மா வாங்கி வாங்கி பாக்கெட்டுக்குள்ளதான் போட்டுட்டு இருக்கோம். வழி செலவுக்கு ஆகும்ல. வாங்க வாங்க, எல்லாரும் பொய் எழுதிட்டு போக. பொய் எழுதாம போகாதீடா. டேய் டேய் பாடுறா, டேய் வாடா. யோ அஜித், சும்மாவே நின்னுகிட்டு இருக்க, கேளு. மாமி 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 மாமி, இந்த 50 ரூபீஸ் வச்சுக்க. இந்த தாலி எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. அப்படியே அர்ச்சனை அரிசியை கொடுத்துட்டு வாங்கோ. அரிசியை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவோம் நினைக்கூடாது. தக்காளி சோறு போடலைன்னா கூறு போட்டுருவேன். ஓ தக்காளி சோறு வேற போடுவாங்களா? ஐயோ ஐயரு, மந்திரத்தை சொல்லியா? நல்ல நேரம் முடிய போகுது. என்ன சொன்னீங்க? நல்ல நேரம் முடிய போகுதா? அப்படின்னா எங்க வீட்டு போய் சீதைய போடுங்கப்பா. மாப்பிள்ளை ஆண்டான் தாலிய கையில எடுத்துக்கோங்க. மாங்கல்யம் தந்தேனா? தந்தா வாங்கிட்டு ஓடி போயிடுவு. யோ வேமா பாடியா பாட்ட? பாட்டா? இது மந்திரம் ஓய். மந்திரம் ஒய்யி செட்டுனுக்கிட்டு பாடியா? மாங்கல்யம் தந்து நானே நாப ஜீவன கேசரி. இன்னும் அந்த இந்த கேசரியை மறக்கவே இல்லையா? கெடிமலம் கெடிமலம் கெடிமலம். நிறுத்துங்க. கிடையாது. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவோட கல்யாணம் பண்ணி வைங்க. டேய் சிம்பு, யாருடா இது? உன்ன மாதிரியே இருக்கான். உன் பையனா? என்னது என் பையனா? ஆமா, பின்ன அதான் அடிச்சடிச்ச மாதிரி உனே மாதிரியே இருக்கானே. உன் பையனா தான் இருக்க முடியும். இல்ல ஒருவேளை. ஐயோ சார், என்ன அப்படி பாக்காதீங்க. நான் யாருக்குமே ஒண்ணுமே பண்ணது கிடையாது. நான் ஒரு பொண்ணை கூட தொட்டது கிடையாது சார். தொட்டது இல்லையா? அப்புறம் எப்படியா உன் பையன் இருந்தா? டேய் சிம்பு, உண்மையை சொல்லு, இது உன் பையன் தானே? ஆமாங்க, அது என் பையன் தான். அப்ப யாருடா அவன் அம்மா? சொல்லுடா, யாரு அவன் அம்மா? யோ நீங்க வேற குழப்பாதீங்க, அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு நடிக்க தெரியாதியா?